பொங்கிமடாலயம் எஸ்ஐபி காலனி ஃபஸ்ட் ஸ்ட்ரீட் பொங்கிமடாலயம் நங்கநல்லூர் சென்னை. இதுக்கு எதிர்க்கவே இருக்குது மாடர்ன் ஸ்கூல். இங்கே ஒரு போலி கடை இருக்குது, மாமிஸ் போலி. இது மாடர்ன் ஸ்கூல், மாடர்ன் சீனியர் செகண்டரி ஸ்கூல். இதுக்கு நேர் எதிர்க்க தான் இந்த தெரு. இதுதான் மாடர்ன் ஸ்கூல். மாடர்ன் ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி பொங்கிமடாலயம். நேராக போனால் பொங்கிமடாலயம். இந்த பொங்கிமடாலயத்துலேருந்து அந்த தெருவுலேருந்து இப்படி வந்தால் இதுதான் பொங்கிமடாலயம். ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. பொங்கிமடாலயம் தரிசனம் பண்ணால் போதும். பிரபல பிரசாரகர் இவங்க. ஏன் லேட்டு? வேலை இருந்துச்சு வடபள்ளியில். அருணகிரிநாதர், சன்னியாசினி ஞானாம்பா சமாதி, சன்னியாசினி ஸ்ரீ மோனாம்பி, வேல்மரலேந்திரம் சாதிராம் சாமிகள், அருட்கவி தவர் திரு சச்சியானந்த சாதிராம் சாமிகள் சொன்னது. இல்லை நான் வீடியோ போட்டிருக்கேன்ல, இன்விடேஷன் போட்டிருக்கேன்ல. பார்த்துட்டு தான் நான் இங்கே வந்தேன். அப்படிங்களா? சாப்பிட்டீங்களா? எனக்கு இந்த டீட்டெயில் கிளியராக இன்னொரு முறை சொல்லியிருக்கேன். நாதர் வந்து தாய் பொங்கி மோனாம்பிகை தானாந்த கந்தபவனி செய் அருணகிரி சுவாமி துணை வந்து கவி தவிர்த்து இவங்களுடைய குருபூஜை தான் இன்றைக்கி. ஞானாம்பா அம்மையார், சன்னியாசினி மோனாம்பியார் ஜீவசமாதி, சாதுராம சுவாமி, 3 சித்தர்களுடைய ஜீவசமாதி இருக்கிற இடம். நல்லூர் நினைத்த நலம்பெருக்கு நல்லூர் எழுதிங்க. பொங்கி மடாலயம் சன்னியாசினி மோனாம்பியார் 31ஆம் ஆராதனை. மடாலயம் பொதுவாக திறந்திருக்கும் நேரம் காலை 7:30 முதல் 10 மணி வரை. மார்கழி மாதம் 5:30 முதல் 8 மணி வரை. மாலையில் 6லேருந்து 8 வரையும். இன்றைக்கி தேவாரம் திருவாசகம் முற்றோதல் மாலை 5 மணிக்கு மேலே இருக்குது. மாமா நன்றி, மாமா நன்றி, ரொம்ப நன்றி. நங்கைநல்லூர் நங்கைநல்லூர் பொங்கிமடம் ஸ்ரீ ஞான கணேசகிரிநாதர் சன்னியாசினி ஸ்ரீ ஞானாம்பா அம்மையார் சமாதி. அருணகிரிநாத சுவாமிகள், வள்ளிமலை சுவாமிகள்,
வேலும் சேவலும் மயிலும் துணை. ஸ்ரீ பொங்கி மோனாம்பிகை. இவங்க வந்து சாதுராம் சாமிகளுடைய தாயார். சன்னியாசினி ஸ்ரீ மோனாம்பா அம்மையார் சமாதி. இவங்க முதல்ல பார்த்தது வந்து சொல்ல மறந்துட்டேன். நான் சன்னியாசினி ஸ்ரீ ஞானாம்பா அம்மையார் இவங்களுக்கு தான் இன்றைக்கி குரு பூஜை. இவங்க வந்து சாதுராம் சாமிகளுக்கு பெரியம்மா. சாதுராம் சாமிகள் சமாதி இங்கே இருக்குது, முன்னாக இருக்குது. இது வந்து சன்னியாசினி ஞானாம்பா ஜீவ சமாதி. இது வந்து சன்னியாசினி மோனாம்பா அம்மையார் சமாதி. இவங்க வந்து தாயார், அவங்க வந்து பெரிய தாயார், பெரியம்மா. வேல்மாறல் அந்த காலத்தில் இவ்வளோ சாப்பிட்டு போட்டு வச்சு இருக்காங்க பாருங்கள். வேல்மாறல் சக்கரை எந்திரம் சாதுராம் சாமிகள். சச்சிதானந்த தண்டபாணி அருட்கவி திரு சாதுராம் சாமிகள் சமாதி. சாதுராம் சாமிகளுடைய சமாதிங்கிறது அவங்க அம்மா சமாதி, அது பெரியம்மா சமாதி. இது வந்து வள்ளிமலை திருப்புகழ் சச்சியானந்த சுவாமிகள். சாதுராம் சாமிகள் அருட்கவி சாதுராம் சாமிகள் 2014 சிறி நாதர் வந்து தாய் பொங்கி மோனாம்பிகை. தானந்த தண்டபாணி செய் அருணகிரி சுவாமி துணை வந்து அருட்கவி தவிர்த்து இவங்களுடைய குரு பூஜை தான் இன்றைக்கி. ஞானாம்பா அம்மையார், சன்னியாசினி மோனாம்பியார் ஜீவசமாதி, சாதுராம் சாமி 3 சித்தர்களுடைய ஜீவசமாதி இருக்கிற இடம். நல்லூர் நினைத்த நலம்பெருக்கு நல்லூர் எழுதியிருக்காங்க. பொங்கி மடாலயம் சன்னியாசினி மோனாம்பியார் 31ஆம் மடாலயம். மடாலயம் பொதுவாக திறந்திருக்கும் நேரம் காலை 7:30 முதல் 10 மணி வரை. மார்கழி மாதம் 5:30 முதல் 8 மணி வரை. மாலையில் 6லேருந்து 8 வரையும். இன்றைக்கி வந்து தேவாரம் திருவாசகம் முற்றோதல் மாலை 5 மணிக்கு மேலே இருக்குது. நான் இதெல்லாம் சொல்லி தேவன் சங்கோதான் படிக்கணும். அதெல்லாம் வந்து கடைசியில் கந்தரவி படிக்க சொன்னேன். கதை இடங்கள் ஃபுல்லாக நான் சொன்னேன். வீடியோ வந்து கண்டிப்பாக அதிகமாக வரும். யூடியூப்லேயே உங்கள் பேர் சொல்லுங்கள். வெங்கட்ராமன். வேல்மாறலை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. வேல்மாருடைய மகத்துவம் சொல்லணுனாக்கா சொல்லிகிட்டே போகலாம். வேல்மாருடைய வேல் வகுப்புடைய 16 அடியை தான் வள்ளிமலை சாமி வந்து 64 அடியை முன்ன பின்ன மாற்றி வேல்மாறனுக்கு ஒத்து கொடுத்துருக்காரு. அந்த வேல்மாரில் வந்து சொல்கிறதுக்கு முன்னால் திருத்தணி உதித்தரில் ஒருத்தமணி இருத்தன் என உலகத்தில் கர்த்தனை நடத்தும் யுகங்களிலே அந்த வரியை முதல்ல ஒரு 20 முறையும் இந்த 64 அடி சொல்லி முடித்த உடனே
20 முறை சொல்லணும். அந்த 64 முறை சொல்கிறச்சில ஒவ்வொரு அடிக்கு முன்னாடி திருத்தணி உயிர்த்தரம் சொல்லிகிட்டு இருக்கணும். அப்படி சொல்கிறச்ச 108 முறை வந்து இந்த பாடலில் வந்து அந்த வரி வருது. 108 முறை வந்து அந்த வரி வந்துருச்சுன்னா அது வந்து ஒரு அஷ்டோத்திரம் ஆகிடுறது. அஷ்டோத்திரத்தை வந்து அவன் வந்து பூஜை பண்ணுறச்சால கூட வெறும் இந்த திருத்தணி உயிர்த்தரம் 108 முறை நம்ம சொல்லி பூஜை பண்ணாலும் அதுக்குள்ள பலன் தனியாக உண்டு. இந்த 16 அடி திருவகுப்புக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது. பொருள் வேறு, பலன் வேறு. அந்த பலன் அப்படின்னு பார்க்கல, ஒருத்தருக்கு வந்து படிப்பு வரல அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து சுடற்பருதி ஒழிப்பதிலை ஒழுக்குமதி ஒழிப்பு அறை அடக்குதல் ஒழிப்ப ஒளி ஒளிப்பிரவை வீசும் அப்படின்னு அந்த வரியை வந்து சொல்லி திருத்தணியில் விஜயத்தர்கள் ஒருத்தனை உடற்பயிலை அந்த வரியை சொன்னாங்கன்னாக்கா அந்த குழந்தைகளுக்காக கண்டிப்பாக ஒரு படிப்பு வரும். படிப்பில் மந்தப்பட்ட குழந்தைகளுக்கு படிப்பு வந்து வீழ்ச்சின்னு வரும். அது வந்து சத்தியமான ஒரு உண்மை. அதே போல் புலத்தெரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கி 7 மரத்திலே காண அந்த திருப்புகழுடைய பெருமையை சொல்ல முடியாது. அந்த விட பெருமைனாக்கா வேலூருப்போட பெருமை பெருசு. இதில் சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு பகை தான் விலகும். அதே மாதிரி வந்து துதிக்கும் அடிவருக்கு ஒருவர் கெடுக்க இடர்நைக்கி நம்ம குலத்தையும் அறக்கலையும் துணையாகனாக்கா உங்களுக்கு தொல்லை கொடுக்குறவங்களை பார்த்து நம்ம வந்து அவங்க சண்டை போட முடியாது. நமக்கு பிராணி கிடையாது. அவனுக்கு வலுவான அந்த பகைவனாக இருப்பான். அவனை நாம் வந்து வெல்லணும். நமக்கு பகை வெல்லணும். பகைவனை வெல்லணும்னு அவசியம் இல்லை. நம்மளை விட்டு பகை போகணும் அப்படின்னு சொன்னாலே இந்த வரியை மட்டும் நீங்கள் சொன்னால் போகிறோம். அவன் வந்து பகை பாராட்டலாம், நட்பு பாராட்டலாம் கூட பகை பாராட்ட மாட்டான். பகையை வந்து நம்ம விட்டு போயிட்டுனாலே அது வெற்றி தான் நமக்கு. அந்த மாதிரியான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய வரி இந்த துதிக்கும் அடிவருக்கு கெடுக்கிடைக்கு நம்ம குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கும் துணையாகும். அதே மாதிரி திரைக்கடலை உடைத்தினை புலர்கெடுத்து குடித்திட்டும் உடைப்படை அடைத்தரும் நிறைத்து விளையாடும் அப்படின்னு சொன்னான். இதய நோயால் பாதிக்கப்பட்டவர்களுடைய ரத்தம் ஹார்ட் பிளாக் அதில் வந்து விலகணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஒரு வரியை சொன்னாலே போகும். அது பிளாக் விலகிடுது. இதனால் வந்து பலனடைஞ்சவங்க பல பேர் இருக்கிறாங்க. அதை வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்லிட ஒவ்வொரு அனுபவங்கள் தனித்தனியாக இருக்குது. இதை வந்து நாங்கள் பார்த்துக்கிட்ருக்கோம் கண் முன்னால். இதை வந்து இந்த திருப்புவடைய ஒரு வேல்வகுப்பு வேல்மாளுடைய ஒரு பலனை அனுபவரியை நாங்கள் பார்த்தது எப்படின்னாக்கா ஒரு சமீபத்தில் வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட் ஒரு சுகர் பேஷண்ட் அவருக்கு வந்து தொட வரைக்கும் கட்டு போட்டிருந்தாங்க. அவர் வீட்டுக்கு வந்து பாராயணம் பண்ணணும்னு சொல்லி 3 தினம் படிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டுருவாங்க எங்களை. நாங்கள் ஒரு வேன் வச்சுட்டு போனோம். அவங்க வந்து அப்பார்ட்மெண்ட் இருக்கிற 10 பேர் வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் இருந்தாங்க. 36 அதாவது 12 பேர் நாங்கள் ஒவ்வொரு 3 தினம் சொல்லிட்டு 36 முறை அந்த வேல்மார் வந்து படிக்க முடியாது. 36 முறை படித்தாலே அது பலன் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நான் ஒரு நாள் 36 கொண்டு உபதியை ஜெபித்து உபநீரை அஷ்டதிக்குவார் வடங்கள் மொத்தமாய் திசை என்பது சேர்ந்தங்கள் வந்து கந்தசக்தி கவசத்துலேருந்து ஒரு அறிவு இருக்குது. அந்த மாதிரி 36 முறை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இயற்கை அகஸ்மாத்தாக இருந்தது. அதனால் என்னாச்சுனாக்கா தொடை வரைக்கும் இருக்க அவர் கால் எடுக்க வேண்டிய நிலை இருந்த பேஷண்ட்டு துண்டுகளில் மட்டும் அவங்க எடுத்து குணமாயிருக்காரு. சக்கர நாயக்கரில் உட்காந்துன்றவரை குச்சி ஓய்வு நடந்துட்டுருக்காரு. இதை வந்து நாங்கள் வந்து பரிபூர்ணமாக பார்க்குறோம் நேரடியாக. இதே போல் நாங்கள் வந்து மாம்பழத்தூர் வீட்டில் போய் நாங்கள் வந்து வேல்மாள் படிக்க போனோம். ஒரு 12 பேர் போய் படிக்க போனோம். ஆள் பூரா படிக்க சொன்னாங்க. அப்படி படிக்கிற செல்ல அவங்க என்ன காரணம்னு தெரியாமல் நாங்கள் போனோம். அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி அமெரிக்காவில் அந்த பையன் வேலை செய்யறதால திடீர்னு மயக்கம் போட்டு வந்துட்டாங்க. அப்புறம் பார்த்தா கேன்சர்னு நாங்கள் சொன்னாங்க. அப்படி அவங்க குணமாகறதுக்காக பார்க்குறோம் சொல்லி சொன்னாங்க. நாங்கள் அதை பண்ணிட்டோம். அப்போ அவங்க குணமாகும் சொல்லி படிச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க பார்த்தா பரவாயில்லைங்க இப்போ வந்து பையன் வந்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்கான்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து குணமாக ஆரம்பித்தாச்சுன்னா குணம் ஆகிடும். அதனுடைய பலன் இதுதான் அப்படிங்கிறது நாங்கள் வந்து உணர்ந்துக்கிட்டோம். இது மாதிரி பல பேருக்கு பல விதமான சௌகரியங்கள் வந்து வேல்மாள் பண்ணி கொடுத்துருக்கு. முதல்ல ஆரம்பித்தது அகண்ட பாராயணம் ஆரம்பித்தது கிட்டத்தட்ட 1982 நினைக்கிறேன். அப்போ எனக்கு சரியான வருஷம் ஞாபகம் இல்லை. அப்போ வந்து வள்ளிமலையில் வந்து சாதராம் சுவாமிகளுடைய இதில் வந்து எங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து போய் வேறு யாரும் வெளியாளர்கள் வரல. நாங்கள் மட்டும் போய் செஞ்சு ஒரு 2 நாள் தங்கி வேல்மாள் அகண்ட பாராயணம் பண்ணினோம். சின்ன சின்ன இதெல்லாம் பசங்க அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு பேப்பர் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்து வேல்மாள் படிக்க சொன்னாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு குரூப் படித்தாங்க. பேட்சாக போயிருந்தது 4 பேர் விடிய வந்து 2 நாள் படித்து அதில் வந்து ஆரம்பித்தாங்க. அது வந்து அதுக்கப்புறம் வந்து தொடர்ச்சியாக வந்து எல்லா ஊர்லேயும் வந்து அவர் வந்து பரவச்சு வேல்மாள் மன்றம் ஸ்தாபனம் பண்ணி 4 நாள் செஞ்சுட்டு இருந்தார்.
அதுக்கப்புறம் வந்து இந்த வேல்மாறல் பாராயணத்தை வந்து இப்போ மே மாதம் 1ஆம் தேதி வந்து சுவாமி பாலானந்தா வந்து வருஷாவோடு செஞ்சுருக்காரு. இப்போ பல பேர் வந்து அந்த கலந்துட்டு வேன் கார் எல்லாம் வச்சு வந்து நல்லா அந்த கலந்துட்டுருங்க, சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. இப்போ இதோடைய வேல்மாறனுடைய பலனை வந்து எல்லாரும் யூடியூப் மூலமும் நேரடியாகவும் பாராயணம் குழுவாகவும் படிக்கிறதுல அவங்க பலனை அடைஞ்சு இப்போ கிட்டத்தட்ட அந்த வேல்மாறல் வந்து ஒரு பெரிய ஒரு இயக்கமே அளவுக்கு பெருசாக இருக்குது. அதை வந்து ரொம்ப சந்தோஷப்பட முடியாத சூழ்நிலை இருக்குது. ரெண்டாவது, இந்த வேல்மாறல் படிக்கிற சேலம் சாதுராம் சாமி வந்து விபூதி கொடுப்பாரு. அவர்கிட்ட போய் ஒரு பிரச்சனை நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னாக்கா அவர் என்ன செய்வார்னாக்கா ஒரு தொட்டிக்கு வீது ஒரு சிட்டிக்கு தான் கொடுப்பாரு. அந்த விபூதி கொடுத்து நீங்கள் ஒன்றும் கேட்டால் கொடுக்க மாட்டோம், வீட்டில் போய் அந்த விபூதி சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவார். ஆனால் நம்ம என்ன பிரச்சனை நம்ம சொல்கிறோமோ அப்படி சொல்லி விபூதி எடுத்து நெத்தியில் பூச்சிக்கிட்டால் நம்ம பிரச்சனை சால்வ் ஆகிடுது. அந்த மாதிரியான ஒரு பலன் சக்தி அவர்கிட்ட இருந்துச்சு. அவருடைய மகத்துவத்தில் தான் இந்த வேல்மாறல் வந்து பிரபலமானது. வேல்மாறல் ஸ்தாபனம் பண்ணியவர் வந்து வள்ளிமலை சாமி. ஆனால் அவர் சிஷ்யர் வந்து அந்த வேல்மாறல் பரப்புறதுக்காக பலவிதமான தொண்டுகள் செஞ்சிருக்காரு. அவருடைய மகிமையும் வந்து சொல்லணும்னாக்கா தனியாக ஒரு இதுபோல் வந்து ஒரு அமெரிக்காவில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தார். அவர் ஹெச்ஆரோட மேலான ஒரு இது இருந்தார். அவருக்கு வந்து வேலையினுடைய டார்ச்சர்னால மென்டல் மைண்டு டிசார்டர் ஆகி ஸ்ட்ரெஸ்ஸில் ஜாஸ்தியாகி மென்டல் டிசார்டர் ஆகி கிட்டத்தட்ட அவர் வந்து செயலிழந்து போயிட்டார். அவரை வந்து அனுப்பிட்டு சொல்லி ஊருக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அந்த ஊருக்கு அனுப்பிச்சவங்க வந்து என்ன சொன்னாக்கா அவருக்கு வந்து வீட்டில் வந்து அவர் வந்து கட்டிலில் வெளியில் ஓடி போய்டுவார்க்கா 4 கட்டில் வந்து 4 கை காலை கட்டி போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒருத்தர் சொல்லி வேல்மாறல் படிக்க சொன்னாங்க. நம்பிக்கையோடு படிக்க சொன்னாங்க. நம்பிக்கையோடு படித்தாங்க. நம்பிக்கையோடு படித்தது 10 நாள் படித்த உடனே அவர் வந்து நிறைய வந்து ஏன் என்னை கட்டி போட்டுருன்னு கேட்டார். ஏன் என்னை கட்டி போட்டுருன்னு சொன்னோடனே இல்லை அவுத்து விடுனாங்க. அவங்க அவுத்து விட பயந்தாங்க. இல்லை அவுத்து விடுன்னு சொன்னோடனே அவரும் சேர்ந்து வேல்மாறல் படித்தார். அது படித்த உடனே என்னாச்சுனாக்கா நான் அவ்வளோ ரெக்கவர் ஆன உடனே அவருக்கு வேலை கிடைக்கணும். அவ்வளோ அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆதாரமான வருமானம் உள்ளவர். அவருடைய வருமானம் இருந்தாக்கா அந்த குடும்பம் வந்து செயல்படாது. அப்படிங்கிறதால அவர் வேலைக்கு ட்ரை பண்ணுறதுக்கால மூளை நரம்பியல் வைத்தியர்கிட்ட போய் அவங்க வந்து ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கி அவங்க டாக்டர் வந்து இந்த உங்களுக்கு உடம்பில் எல்லா விதமான செய்யாத எடுத்து வேலை செய்ய 17வது சர்டிஃபிகேட் கொடுத்த உடனே அந்த சர்டிஃபிகேட்டை காமிச்சு அமெரிக்காவில் காமிச்ச உடனே அவங்க என்ன செஞ்சாங்கன்னாக்கா இந்த உடல்நிலையை வச்சு திரும்ப வந்து கஷ்டமாயிடும், நீங்கள் வந்து பெங்களூர்லேயே இருந்து நீங்கள் வேலை போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர்லேயே வேலை பார்க்குற ஆனால் அமெரிக்கா சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. ரொம்ப அற்புதம். நீங்கள் சொல்லுங்கண்ணா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் துர்கா ஸ்ரீதர். அவங்க அண்ணா சொன்னது எல்லாமே அப்படியே என்ன சொல்கிறது பொன்னெழுத்துக்களால் படிக்கப்பட வேண்டியவை. இந்த குடும்பத்தில் அவங்க குடும்பத்தில் நானும் ஒருத்தராக இருக்கேன்றது பெரியவங்களோட ஆசீர்வாதம். எனக்கு நிறையா நடந்திருக்கு. சாதுராம சாமிகளில் சின்ன வயசில் காலேஜ் படிச்சுட்டு வரும்போதெல்லாம் அவரை போய் பார்ப்போம், ஆசீர்வாதம் பண்ணுவார். அப்புறம் அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து வந்து பார்ப்போம். எனக்கு ஒரு பெரிய ஆப்ரேஷன் தொண்டையில் நடந்தபோது பேச்சே வராமல் இருந்தது 2002. அப்போது ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் இந்த நம்ம பொங்கிமட ஆலயத்துக்கு வந்து வாழைப்பழத்தா ஒரு சீப்பாக அவங்க கையில் கொடுக்குறோம். அப்போ வந்து சாதுராம சாமிகள் இல்லை, அவங்க அண்ணா மண்ணி கையில் கொடுக்குற மாதிரி ஒரு சொப்பனம் வந்தது. அதுக்கப்புறம் அந்த வலியெல்லாம் குறைஞ்ச மறுநாள்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு வந்தது. இப்போவுமே அவர் வந்து நினைச்சுட்டு நம்ம நினச்சா இந்த இடத்துக்கு வர முடியாதுன்னு, அவர் சாதுராம சாமிகள் நினச்சி அவரோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா நம்ம இந்த இடத்துக்கு வந்து அந்த 5 நாள் ஆராதனையிலையோ கார்த்திகை மாதம் நடக்கிறதுல அதுலேயோ இல்லை எந்த இதுலேயுமே காத்தாலேயோ சாயங்காலமோ நம்மளால் வர முடியும். அரூபமாக இருந்து இன்றைக்கும் எல்லாருக்கும் வேண்டிய வரங்களை சொல்லி கொடுத்துட்டுருக்கார். வேல்மாறல் எவ்வளோக்கு எவ்வளோ அவர் எப்படி படிக்க சொல்வாளோ அப்படி படித்து நிறைய பேருக்கு நல்லதெல்லாம் நடந்திருக்கு. எல்லோரும் இந்த கலியுகத்தில் இது ஒரு பிரதானமாக வச்சுட்டு பண்ணினாக்க எல்லாருக்கும் வேண்டியதெல்லாம் கிடைக்கும். அண்ணா வந்து வேல்மாறலை பற்றி சொன்னதை கேட்க இருந்துட்டு இருக்கேன். இதுக்கு மேலே நன்றி. சித்தர்கள் அருள் உண்டாகிறது. சர்வகாரி சித்தி சகல ஐஸ்வர்ய சகல சௌபாக்கிய ஓம திரவிய ஹெர்பல்ஸ் பவுடர் 250 வகை அரிய வகை மூலிகை பொடி. சித்த சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூர் டு எய்ம் அண்ட் கெயின். யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி எம்ஏ 9382681884. இந்த மூலிகை பொடியை நீங்கள் விரும்பினால் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணகல் வைத்து
அதில் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பேப்பரில் வெத்தலையில் எழுதி வைத்து அதுக்கு மேலே இந்த 250 அரைவகை மூலிகை பொடியை மஞ்சளில் பிள்ளையார் பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும். உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும், திருமணம் கைகூடும், குழந்தை பேர் கிட்டும், கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும், 16 வகை நற்பெயர்களும் கிடைக்கும், சர்வகாரியமே சித்தியாகும். சகல சௌபாக்கிய ஓமதிரவே ஹெர்பல்ஸ் பவுடர். இது 1 கிலோ 5600 ரூபா ஆகுது. இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்துகிற இடத்துல தீய சக்திகள் விலகும். வீண் பம்பு, பொறாமை, போட்டி, எதிர்மறை எண்ணாலைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் நீங்கி தொடரும் கவலை, வீண் பயம், பில்லி சூன்யம், கலக்கம், மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி, முகமலர்ச்சி, சந்தோஷம், மன அமைதி ஏற்படும். கல்வி, வேலைவாய்ப்பு, வெளிநாட்டு வாய்ப்பு, முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரம், தொழில் பெருகும். வீடு, கடை, அலுவலகம், திருக்கோயில்கள், சித்தர்கள் ஜீவசமாதிக்கு நம்ம போகும்போது, வெட்ட வெளி தியானம் பண்ணும்போது மற்ற எல்லா இடங்கள்லையும் இந்த மூலிகை பொடியை பயன்படுத்தலாம். 48 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் இதை பயன்படுத்தும் போது உங்களுடைய பிரார்த்தனைலாம் நிச்சயமாக நிறைவேறும். தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள். உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி, வடபழனி, சென்னை. அனைவருக்கும் வணக்கம். சென்னை வடபழனியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற தினசரி இரவு 9 மணிக்கு நடைபெறும் 250 வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை காணொளி. உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி நேரலை பிரார்த்தனை தினசரி இரவு 9 மணிக்கு. சித்தர்ஸ் பிளெஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ. யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி டெய்லி நைட் 9 PM IST, வடபழனி, சென்னை. இன் யூனிவர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் 9382689884 938226898994. இனி எல்லாம் நன்மையே. ஆ உ இ ஓ ஏ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும், நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். இனி எல்லாம் நன்மையே. ஆ உ இ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மையே, இனி எல்லாம் நன்மையே.